அது டியூ டேட் தாண்டி 2 நாள் கழிச்சு இதுதான் சிச்சுவேஷன். வெயிட் பண்ணி பொறுமை இழந்து இந்த பொண்ணு கொஞ்சம் மென்டல் ஆயிடுச்சு. பொண்ணை பார்த்தா ஏதோ ஷாப்பிங் போற மாதிரி ரெடி ஆகி நிக்கிற. திடீர்னு ஃபீல் ஆனது என்னன்னா, அப்படியே சூடா தண்ணி அப்படியே எபிடியூரல் கொடுக்கறதுக்கு அனஸ்தேஷியாலஜிஸ்ட வர சொல்லலாம். அவ்வளோ டைட்னஸ், அவ்வளோ ப்ரெஷர் ஃபீல் ஆயிட்டு இருந்தது. 7-8 பேர் இருக்காங்க ரூம்ல குழந்தை பிறக்கிற டைம்ல. குழந்தை பிறந்த உடனே அழணும் இல்லையா, சத்தமே வரலையே, நீந்தானா அது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். 40-45 மினிட்ஸ் வந்து எனக்கு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இருக்காங்க. வெல்கம் டு ஷுபாஸ் வேர்ல்ட். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் டெலிவரி ஸ்டோரி என்ன அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோட டீட்டெயில்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஷவுட் அவுட் டைம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் கிடையாது, ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கிடையாது. இந்த வீடியோல நான் என்னோட பிரெக்னன்சி டைம்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள் அதுதான் இதுல நான் ஷேர் பண்றேன். கனடால தான் 2 டெலிவரியும் நடந்துச்சு. இங்க நீங்க பாத்தீங்கன்னா யூசுவலா டியூ டேட் தாண்டி கூட 41 வீக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க, as long as everything is okay. என்னோட ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில வந்து டியூ டேட் என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா June 13 அண்ட் அன்னைக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் இருந்தது, டாக்டர் அப்பாயின்மெண்ட். டாக்டர் சொன்னாங்க, ஓகே சர்விக்ஸ் வந்து ரைப்பா இருக்கு, ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், மற்ற பேராமீட்டர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கு, பேபி ஹார்ட் பீட் எல்லாம் நல்லா இருக்கு, ஃப்ளூயிட் எல்லாம் நல்லா இருக்கு. June 15 அடுத்த அப்பாயின்மெண்ட். ஸோ டியூ டேட்டுக்கு அப்புறம் 2 days கழிச்சு அடுத்த அப்பாயின்மெண்ட்டுக்கு போகும்போது அப்பவும் வந்து பிவி பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க, சர்விக்ஸ் நல்லா சாஃப்டா இருக்கு, ரெடியா இருக்கு, எப்போ வேணா லேபர் ஸ்டார்ட் ஆகலாம், பட் இன்னும் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கல. சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. ஆனால் நம்ம ஒரு June 19-20 அதாவது 41 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது நீங்க வந்து அட்மிட் ஆயிடுங்க, நம்ம இன்டியூஸ் பண்ணலாம், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், நேச்சுரலா லேபர் ஸ்டார்ட் ஆகுதா. இதுதான் என்னோட டாக்டர் சொன்னது. டியூ டேட் தாண்டி 5 days கழிச்சு June 18th அன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு 4 o'clock 4:15 போல வாஷ்ரூம் போகும்போது நான் வந்து ஓகே மியூக்கஸ் பிளக் டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சுன்னு ரியலைஸ் பண்ணேன். ஆல்சோ அந்த பிங்க் ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுவும் வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன். உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்க வந்து ப்ரீ லேபர் சிம்டம்ஸ் அப்படின்ற வீடியோல இருக்கு, நீங்க அதுல பாத்துக்கோங்க இதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்ட்டு. ஏன்னா இதோட டீட்டெயில்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போனா வீடியோ ரொம்ப லாங் ஆயிடும். இந்த சேஞ்சஸ் பார்த்த உடனே நான் ரொம்ப ஹாப்பியா ப்ரஷ் பண்ணி குளிச்சு ட்ரெஸ் பண்ணி நல்லா ஒரு ரெட் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு போய் என்னோட ஹஸ்பண்டை எழுப்புறேன். அவர் வந்து அரை தூக்கத்துல ஒரு 6 மணி 6:30 மணி இருக்கும், ஏந்து பாக்குறாரு. இல்ல ஹாஸ்பிட்டல் போகணும், லேபர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, உனக்கு தான் ஒன்னும் லேபர் பெயினே ஆரம்பிக்கல போலயே, உன்னை பார்த்தா ஏதோ ஷாப்பிங் போற மாதிரி ரெடி ஆகி நிக்கிற, என்னமோ லேபர் ஸ்டார்ட் ஆகுதுன்ற. நான் பார்த்துருக்கேன் நம்ம ஊர்ல அழுதுகிட்டு நிக்க முடியாம உட்கார முடியாம ஐயோ அம்மான்னு சொல்லி அழுதுட்டு இருப்பாங்க. லேபர் பெயின் ரொம்ப மைல்டா இருக்கு, இப்பதான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ரொம்ப தள்ளி தான் கான்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. பட் டாக்டர் என்ன சொன்னாங்க, எந்த சேஞ்சஸ் இருந்தாலும் உடனே வந்துடுங்கன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ நம்ம போகணும் வாங்கன்னு சொல்லிட்டு அப்போ ரெடியாகி நாங்கள் கிளம்பி போயிட்டோம். மார்னிங் எங்கள் டாக்டர் வந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. நான் போய் ஃபியூ மினிட்ஸில் வந்து செக் பண்ணாங்க. ஒரு 1 to 2 centimeters டைலேட் ஆகியிருக்கு சர்விக்ஸ். நம்ம என்ன பண்ணலாம்னா வாட்டரை பிரேக் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் திங்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீடப் ஆகும். ஒரு லாங் பிளாஸ்டிக் நீடில் மாதிரி, அது வந்து நம்ம இந்த குரோஷியா பின்னுவாங்கல்ல நம்ம ஊரில், அந்த நீடில் மாதிரி இருக்கு. ஸோ அந்த பேசிக்காக அந்த பிளாஸ்டிக் ஸ்டிக்கில் ஒரு டிப்பில் வந்து ஒரு ஹூக் மாதிரி இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கு. ஸோ அதை காமிச்சிட்டு சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, இதை வந்து யூஸ் பண்ணி நான் உன்னோட வாட்டர் பிரேக் பண்ண போகிறேன், உனக்கு வந்து ஒரு கஷ் ஆஃப் ஃப்ளூயிட் மாதிரி ஃபீல் ஆகும். ஆப்வியஸாக நம்ம என்ன கேட்போம், எனக்கு வலிக்குமா? அவங்க சொன்னாங்க வலிலாம் ஒன்றுமே ஃபீல் ஆகாது, ஒரு பிஞ்சோ ஒரு ஊசி குத்துன மாதிரி கூட ஒரு பெயின் இல்லை, ஒன்றுமே எனக்கு தெரியல. திடீர்னு ஃபீல் ஆனது என்னன்னா, அப்படியே சூடாக தண்ணி அப்படியே ஃப்ளஷ் ஆகுது. எவ்வளோனா அந்த பெட்டோட அந்த அப்சார்பன்ட் ஷீட் எல்லாம் தாண்டி அது அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகுது பெட்டை விட்டு, அவ்வளோ ஃப்ளூயிட் இருந்தது. அதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒரு வீடியோவில், ஸ்கேரி மொமெண்ட்ஸ் இன் மை ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சின்னு.
அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ டாக்டர் வாட்டர் பிரேக் பண்ண உடனே சொன்னாங்க கொஞ்சம் மெக்கோனியம் ஸ்டெயின் இருக்குது ஃப்ளூயிடில் அப்படின்ட்டு. மெக்கோனியம் அப்படிங்கிறது என்னன்னா பேபியோட அந்த ஃபர்ஸ்ட் மோஷன்ஸ் வந்து அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே பாஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் அது ஃப்ளூயிடில் மிக்ஸ் ஆகிருந்ததுன்னா அது வந்து மெக்கோனியம் ஸ்டெயின்டு அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட பேபி வந்து டியூ டேட் தாண்டி, ஸோ போஸ்ட் டியூ டேட் ரைட், இந்த ஸ்டேஜில் நான் இருக்கும்போது, ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் பேபி வந்து மோஷன் பாஸ் பண்ணிடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களோட அந்த கான்ட்ராக்ஷன்ஸ் வருது இல்லையா, அது இன்னும் கிட்ட கிட்ட வரணும், கொஞ்சம் இன்டென்சிட்டியில் அதிகமாகணும், பெயின் அதிகமாகணும், அந்த மாதிரி இருக்க வரைக்கும் நீங்கள் வந்து நடக்கலாம் ஹாஸ்பிட்டலில் லாபியில் அப்படின்னாங்க. அங்கே இருக்கிற ஒரு ரொம்ப ஸ்வீட் நர்ஸ் ஒருத்தவங்க வந்து எனக்கு ஆக்சுவலி பெயினே இல்லை, பட் ஆனாலும் அவங்க சொன்னாங்க உனக்கு பெயினுக்கு வந்து எதமாக இருக்கும், கொஞ்சம் நேரம் ஹாட் ஷவரில் போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சூடாக அந்த ஷவர் செட்டிங் முதுகில் படுற மாதிரி ஒரு ஸ்டூல் போட்டு என்னை உட்கார வச்சுருந்தாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து வந்து இப்போ வந்து நீ நட, கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஸ்பீடப் ஆகும், கொஞ்சம் பிக்கப் ஆகும் கான்ட்ராக்ஷன்ஸ்னாங்க. காலையில் 7 மணிக்கு எனக்கு வாட்டர் பிரேக் பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட மத்தியான டைமில் தான் எனக்கு கான்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாகுது. டு த பாயிண்ட் நான் வந்து பேசிட்டே நடக்கும்போது ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு நின்று அந்த கான்ட்ராக்ஷன்ஸ் போகிற வரைக்கும் பேச முடியாத மாதிரி ஒரு பெயின் ஃபீல் ஆகுது. செக் பண்ணிவிட்டு ஓகே ஒரு 4 to 5 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது, நீங்கள் எபிடியூரல் கேட்டிருக்கீங்க, ஸோ நம்ம எபிடியூரல் கொடுக்கறதுக்கு அனஸ்தேஷியாலஜிஸ்ட்டை வர சொல்லலாம். அது வந்து ஆல்ரெடி என் பர்த் பிளான்ல இருந்ததால அவங்க அதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க. தாங்க முடியாத வலி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, பட் நான் வந்து மென்டலி ப்ரிப்பேர்டாக இருந்தேன். நான் எபிடியூரல் எடுத்துக்க போகிறேன் அண்ட் பெயின் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக டெலிவர் பண்ணணுங்கிறதுல வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணி இருந்தேன் ஆல்ரெடி. ஸோ அதனால ஐ வென்ட் ஃபார் இட். எபிடியூரல் கொடுத்த அப்புறம் கேத்தீட்டர் போட்டுடுவாங்க யூரின்க்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பெட்டில் தான் இருக்கணும். ஸோ பெட்டில் கம்ஃபர்டபுளாக படுக்க வச்சுட்டு மானிட்டர், பேபி மானிட்டர் ஒன்று, வயிற்றுல ஒரு பெல்ட்டு, இன்னொரு பெல்ட் வந்து நம்மளோட கான்ட்ராக்ஷன்ஸ் எப்போ வருதுன்னு, இது ரெண்டும் நல்லா போர்வையை போற்றி கம்ஃபர்டபுளாக லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஐஸ் சிப்ஸ் ஒரு கப்பில் வச்சிடுறாங்க ஸ்ட்ரா போட்டு, அப்பப்போ சிப் பண்ணிக்கிறதுக்கு, நம்மளுக்கு தொண்டை வறண்டு போகாமல் இருக்கிறது. ரெஸ்ட் எடுங்க பிகாஸ் உங்களுக்கு வந்து நிறைய எனர்ஜி தேவைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஃபன்னி பார்ட் என்னன்னா என் வயிறு எவ்வளோ பெருசுக்கு இருந்ததுன்னா அந்த பெல்ட் வந்து அப்படியே வழுக்கிட்டு வந்துடும். அப்போ உடனே வந்து அலாம் அடிக்க ஆரம்பிச்சிரும் அவங்களுக்கு. அங்கேருந்து ஓடி வருவாங்க, வந்துட்டு நான் பயந்துட்டேன், பெல்ட் வந்து வயிற்ற விட்டு வழுக்கிட்டு வந்துடுச்சு, இது என்ன இவ்வளோ பெரிய வயிறு வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்ப அதை வந்து வச்சுட்டு போவாங்க. அது ஒரு ஸ்டேஜில் டேப் பண்ணி விட்டுட்டாங்க என் ஸ்கின்னோட, ஏன்னா எந்த பெல்ட்டும் வயிற்று மேலே நிற்க மாட்டேங்குது. எனக்கு வந்து அந்த பைட்டோசின் அப்படின்னு சொல்லுவாங்க, பிட்டோசின் அப்படின்னு கூட சொல்றாங்க, நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்றேனான்னு தெரியல. பேசிக்கா இது வந்து யூட்டரைன் கான்ட்ராக்ஷன்ஸை கொஞ்சம் தூண்டும், ஸ்ட்ராங்கர் ஆகும். ஸோ அதுக்காக அந்த இன்ஜெக்ஷனும் என்னோட ட்ரிப்ஸ்ல வந்து ஆட் பண்ணாங்க. ஈவினிங் அரவுண்ட் 5:30 5:40 கிட்ட நர்ஸ் வந்து செக் பண்ணும்போது லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணாங்க. 9 சென்டிமீட்டர்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ என்னோட ஹஸ்பண்ட் போய் என்னோட அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்தாங்க. பட் என்னோட ஒரு ஆளு தான் உள்ள இருக்கலாம் டெலிவரி ரூம்ல. ஸோ ஹஸ்பண்ட் கூட இருந்தாங்க. புஷிங் ஸ்டேஜ்ல வந்து 2 நர்சஸ் வந்து இருந்தாங்க. கான்ட்ராக்ஷன்ஸ் வரும்போது மட்டும் ஒரு டீப் பிரெத் எடுத்துட்டு நான் 10 to 1 கவுண்ட் பண்ணுவேன், அது வரைக்கும் நீங்க புஷ் பண்ணணும் அப்படிம்பாங்க. இது குழந்தை இறங்கி வராங்கங்கிறது வந்து அவ்வளோ டைட்னஸ், அவ்வளோ ப்ரெஷர் ஃபீல் ஆயிட்டு இருந்தது. பட் ஆனால் பெயின் இல்லை, நான் கம்ஃபர்டபுளாக தான் இருந்தேன். புஷிங் ஸ்டேஜோட எண்ட்ல இது கொஞ்சம் அதிகமாக ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. டாக்டர் சொன்னாங்க யூஆர் டேரிங் ஃப்ரம் இன்சைட், ஸோ எபிசியோட்டமி கொடுத்து பேபியை டெலிவர் பண்ண போகிறோம். பேபியோட ஹெட் டெலிவர் ஆன உடனேயே அடுத்த ஒரு கான்ட்ராக்ஷன் வந்து ஷோல்டர் டெலிவர் ஆகி பேபி வரத்துக்கெல்லாம் அந்த டைம்லலாம் சொல்லிட்டாங்க ஜஸ்ட் பிரீத், டீப் பிரெத் எடு, புஷ் பண்ணிடாத. பேபியை ரொம்ப ஜென்டலா டெலிவர் பண்ணாங்க. குழந்தை பிறந்த உடனேயே டாக்டர் வந்து இட்ஸ் அ பாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னோட ஃபேமிலி டாக்டர் டெலிவர் பண்றதுக்கு அண்ட் இந்த 2 நர்சஸ் இருக்காங்க, அதை தவிர வந்து பீடியாட்ரிஷனோட அசிஸ்டன்ட் அண்ட் அவங்களோட 2 நர்ஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பேர் இருக்காங்க ரூமில் குழந்தை பிறக்கிற டைமில். நான் வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், என்ன குழந்தை பிறந்தோடனே அழணும் இல்லையா, சத்தமே வரலையே. பட் அவங்க வந்து அழறதுக்கு முன்னாடியே தரோவா அந்த த்ரோட் அண்ட் நோஸ் அண்ட் மவுத் எல்லாத்தையும் வந்து சக்ஷன் பண்ணுவாங்க போல.
அந்த மெக்கோனியம் வந்து குழந்தையோட லங்ஸுக்கு போயிடாம. ஸோ உடனே அந்த பீடியாட்ரிஷனும் அவங்க டீமும் பேபியை தூக்கிட்டு போய் அந்த சக்ஷன் பண்ற சத்தம் கேக்குது. அண்ட் அதுக்கப்புறம் தான் ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு தான் குழந்தை அழற சத்தம் கேக்குது. அதுக்கப்புறம் பேபிய வந்து அழகா ரேப் பண்ணி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. ப்ரௌன் ஐஸ், இங்கெல்லாம் அப்படி கேர்ள்ஸ் இருக்கு. கண்ணோட கண்ணு அவ்வளோ அழகா குவைட்டா என்னோட ஃபேஸை பார்த்துட்டு நான் என்னமோ பேசுறேன். ஒரு அந்த வாய்ஸ் அவ்வளோ ஃபெமிலியரா இருந்திருக்கு அவனுக்கு. அவன் அப்படியே நீந்தானா அது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். நல்ல பெரிய பேபி, 8 pounds 1.5 ounces. அதாவது கேஜில சொல்லணும்னா 3.67 kg. அதுக்கப்புறம் அவங்க வந்து இப்போ நீ வந்து ரெஸ்ட் எடு, டாக்டர் வந்து உன்னை ஸ்டிச் பண்ணுவாங்க, நீ டின்னர் சாப்பிடு, நாங்கள் வந்து பேபியை வந்து NICUல வந்து வச்சுக்க போகிறோம் ஓவர் நைட் டு மேக் ஷுர் எவ்ரி திங் இஸ் ஓகே அப்படின்னு சொல்லி பேபியை வந்து நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம், பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு நாங்கள் தூக்கிட்டு வருவோம்னு சொல்லிட்டு NICUக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பிளசண்டா டெலிவர் ஆனோடனே என்னோட டாக்டர் என்ன ஸ்டிச் பண்ணுறாங்க 40-45 நிமிஷம், ஸோ 40-45 minutes வந்து எனக்கு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோ டயராக இருந்திருக்கேன் நான். என்னோட ஃபேமிலி டாக்டர் யார் வந்து எனக்கு என்னோட ப்ரெக்னன்சியில் கேர் பண்ணாங்களோ அவங்க வந்து ஆக்சுவலி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ஒரு 5 months ப்ரெக்னென்ட் அவங்க என்னோட டெலிவரி டைமில். அவங்களுக்கு வந்து அது செகண்ட் ப்ரெக்னன்சி. அவங்க டியூட்டி வந்து மார்னிங்ல இருந்து ஈவினிங் 6 வரைக்கும் அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல்ல நான் எங்க டெலிவர் பண்றேனோ அங்க. பட் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நான் இருந்து உனக்கு குழந்தை பிறந்த அப்புறமா தான் நான் போவேன், டெலிவரி முடிச்சுட்டு தான் நான் போவேன். யாரு வந்து அங்க டியூட்டியில இருக்கிற அப்ஸ்டெட்ரிஷியனோ அவங்க வந்து டெலிவர் பண்ணுவாங்க. அது வந்து டோட்டலி நார்மல் பார்ட் இங்கெல்லாம். பட் அப்படி இல்லாம அவங்க சொன்னாங்க, ஐ வாண்ட் டு பி ஹியர் டு டெலிவர் யுவர் பேபி. ஒரு 7 o'clock எல்லாம் வந்து எனக்கு டின்னர் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வீல் சேருக்கு இறங்கி உட்கார சொன்னாங்க. போய் NICUல போய் பேபியை பார்த்துட்டு நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி NICUல கூட்டிட்டு போனாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டெலிவரி வந்து டொரண்டோல இருந்து ஒரு 1.5 hour டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டவுன் அது. ஸோ அங்கதான் வந்து என்னோட பெரிய பையன் பிறந்தது. அவங்க சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் நைட் ஃபுல்லா, அதாவது ஒரு 12 hours வந்து குழந்தைய NICUல வச்சிருப்போம் நாங்க. நடுவுல கொண்டு வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு கூட்டிட்டு வருவாங்க, திரும்ப கூட்டிட்டு போய் NICUல வச்சுப்பாங்க. ஒரு டியூட்டி ஷிஃப்ட் மாறும் போதும் நியூ செட் ஆஃப் நர்சஸ் வரும்போது என் பையனை பார்த்துட்டு தலைமுடி எப்படி கேர்லி ஹேர், தலை ஃபுல்லா முடியா இருக்கு, அண்ட் ப்ரௌன் ஐஸ், எவ்வளோ அடோரபிள் பேபி அப்படின்ட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. எடுத்துட்டு போய் அந்த நர்சஸ் ஸ்டேஷன் இருக்கும், அங்க கொண்டு போய் இந்த குழந்தை பாருங்க எவ்வளோ அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு அவங்க தூக்கிட்டு போய் ஒரு 10-15 minutes கழிச்சு கொண்டு வருவாங்க. எனக்கு அதுக்குள்ள பயம் வந்துடும். ஸோ எனக்கு வந்து தோணும், என்ன குழந்தைய தூக்கிட்டு போனாங்க, என்ன இன்னும் வரலையே, யாரை போய் கேட்கறது அப்படின்னு எல்லாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன். அது ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஒயிட் பேபிஸ் வந்து தலையில முடி இல்லாம தான் பிறக்கும்போது. அண்ட் அவங்களோட கண்ணு வந்து ப்ளூ கலர்ல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்ணு வந்து கண்டிப்பா பிக்மெண்டடா இருக்காது. நாங்க அவன் பிறந்து கை குழந்தையா வந்து நாங்க எங்க தூக்கிட்டு போனாலும் அவனோட தலைமுடிய பார்த்த உடனே எல்லாம் வந்து கேட்பாங்க, நான் ஏதோ பிளாங்கெட்டுன்னு நினைச்சேன், இது என்ன பிறந்த குழந்தைக்கு எப்படி இவ்வளோ கருன்னு தலையில முடின்னு ஒரு அதிசயமா அதை கேட்பாங்க எல்லாருமே. அது வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் டவுன் நாங்க இருந்தது அப்போ. ஸோ நிறைய சீனியர்ஸ் வந்து இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து அவ்வளோ ஆசையா பார்ப்பாங்க, ஐயோ தலையில எப்படி இதுக்கு இவ்வளோ கலி ஹேர்ன்னு. அவனுக்கு அவ்வளோ ஸ்பெஷல் அட்டென்ஷன் கிடைக்கும். பிறந்த அந்த ஹாஸ்பிட்டல்லையும் சரி, அதுக்கப்புறம் அவன் வந்து வளர நாங்கள் டாக்டர் கிட்ட செக்அப் கூட்டிட்டு போகும்போது, லைப்ரரிக்கு கூட்டிட்டு போகும்போது, மாலுக்கு கூட்டிட்டு போகும்போது எல்லாம் வந்து ஆசையா வந்து பார்ப்பாங்க, நம்ம கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு. எனிவேஸ், ஸோ 18th ஈவினிங் டெலிவரி ஆச்சு. அண்ட் நான் எப்போ டிஸ்சார்ஜ் ஆனேன்னா 19th ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஃபுட்டு எல்லாம் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. 20th அன்னைக்கு மார்னிங் வந்து டாக்டர் செக்அப்க்கு வரும்போது ஓகே எல்லாம் ஓகேவா இருக்கு. 20th அன்னைக்கு டிஸ்சார்ஜ் மார்னிங். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரி ஸ்டோரி. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குன்னா, இல்லைனா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, குவெஷன்ஸ் இருக்கு இந்த வீடியோ பத்தி, இல்லை என்னோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி அப்படின்னாலும் கேளுங்க, நான் எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ உங்க எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். until then, take care.